கிராக்ஸ் குழந்தைகள் அணிறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்கா? பெற்றோர்களுடைய கவனத்திற்கு தான் இந்த வீடியோ. ஸோ கிராக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வகையான ஸ்லிப்பர்ஸ் நிறைய பேருக்கு ஒரு மோகமாக இருக்குது. அப்படி அதில் என்ன இருக்குது, அதை குழந்தைகள் அதிகமாக அணியலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. குழந்தை நல மருத்துவரும் நியோநாட்டாலஜிஸ்டான டாக்டர் அபிஷேக் சோப்ரா சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்களை தான் பார்க்க போகிறீங்க. குழந்தைகளுக்கு கிராக்ஸ் மோகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைகள்னு இல்லை, அடல்ட்ஸுமே வந்துட்டு எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் கிராக்ஸ் தான். முக்கியமாக பெண்களை பொறுத்தவரையில் மாடர்னோ சாரியோ கிராக்ஸ் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு கிராக்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே கம்ஃபர்டபுளாக இருக்கா? அதை குழந்தைகள் முக்கியமாக அணியும் பொழுது அவங்க வளர்ச்சிக்கு அது உதவி பண்ணுதா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஸோ நம்பர் 1 என்ன பிரச்சனை குழந்தைகள் அதிகமாக கிராக்ஸ் அணிறதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான செருப்புகள் குழந்தைகளுக்கு தட்டையான பாதங்களையும் கால் வலியையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 இருந்து 4 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள். நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா கிராக்ஸ் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா குழந்தைகளுக்கு முக்கியமா இந்த கிராக்ஸ் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டை கொடுக்கிறது இல்ல அப்படின்றது தான் இந்த டாக்டருடைய ஒரு சஜஷனா இருக்கு. சோ தட்டையான பாதம் அப்படின்றதும் கால் வலியையும் இந்த கிராக்ஸ் ஏற்படுத்துதான். முக்கியமா குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுறவங்க இந்த கிராக்ஸ் ரொம்ப தளர்வா இருக்கிற பட்சத்துல அவங்க ஓடி ஆடி விளையாடும் பொழுது கீழே விழுந்து காயம் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ அது கரெக்டான ஒரு சைஸ்ல இருக்குதா அப்படின்றதையுமே நீங்க பாத்துக்கணும். நம்பர் 2, கிராக்ஸ் காலனியில குஷன் தன்மை அப்படின்றதே இல்லை. கிராக்ஸ் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறாங்க, ஆனால் அதை போட்டு பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஃபீல் தான் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான அந்த குஷன் தன்மை அப்படின்றது அந்த கிராக்ஸில் இல்லை தான். அந்த ஒரு தன்மை குழந்தைகளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கிராக்ஸை அதிக நேரம் அவங்க அணியும் பொழுது காலில் வலியையும் அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலையும் தான் ஏற்படுத்துது. ஏன்னா அதில் குஷன் தன்மை இல்லை அப்படின்றதுனால. வளரக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய உடல் எடையை சரியா பகிர்ந்தளிக்கக்கூடிய மாதிரியான அந்த ஒரு சப்போர்ட்ன்றது ஸ்லிப்பர்ஸ்ல இருக்கணும். அது கிராக்ஸ்ல இல்லைன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. நம்பர் 3, கிராக்ஸ் செருப்பினுடைய பின்புறத்துல ஒரு பட்டை இருக்கும். இந்த பட்டையினால கால் விரல்களை சில குழந்தைகள் மடிச்சு தான் கிராக்ஸ்குள்ள வைக்கிற நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால சோர்வு அப்புறமா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ கிராக்ஸை கோடை காலத்துல அதிகப்படியா யூஸ் பண்ணும் பொழுது வேர்வை அந்த வேர்வைனால கால்கள்ல சில புண்கள் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதில் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிராக்ஸ் அணியக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லல. கிராக்ஸ் அணியலாம். அது ஒரு அழகுக்காகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்ப அணியலாம். த்ரூ அவுட் இந்த கிராக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே கம்ப்ளீட்டா 2 இருந்து 4 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின இன்னும் சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.